கோரிக்கை மனுவை கசக்கி வீசிய பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியரை கண்டித்து தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பாக வழங்கப்பட்ட கோரிக்கை மனுவை பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் கிரேஸ் லால்ரெண்டிகி பச்சாப் கிழித்து வீசியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இதனை கண்டித்து தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மதுரை மாவட்ட தலைவர் தமிழ் தலைமையிலும் துணைத் தலைவர்கள் மூர்த்தி, சுந்தரபாண்டி, மகேந்திரன், மனோகரன் மற்றும் இணைச் செயலாளர்கள் பெரிய கருப்பன், பாண்டிச்செல்வி, சுஜாதா, ராம்குமார் ஆகியோர் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் சந்திரபோஸ் விளக்க உரையாற்றினார். மாநில செயலாளர் நீதிராஜா கண்டன உரையாற்றினார். மாவட்ட பொருளாளர் பரமசிவன் நன்றியுரையாற்றினார். நிகழ்வில் சங்கத்தைச் சார்ந்த மூத்த நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என 100க்கும் மேற்பட்ட அரசலுவலர்கள் கலந்து கொண்டனர். மாவட்ட ஆட்சியரை ஆணவத்தை கண்டிக்கின்றோம். பெரம்பலூரில் இருக்கின்ற மாவட்ட ஆட்சியர் சங்க தலைவர்களை அழைத்து பேசாமல் இருக்கின்ற குறைகளை அவரிடம் தெரிவிக்க செல்லும் போது அவமானப்படுத்தும் விதமாகவும் சுயமரியாதையை இழக்கும் விதமாகவும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியும் குறையை களைய கொடுத்த கடிதத்தை கசக்கி கிழித்து எறியக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி ஒரு அசாதாரண சூழ்நிலையை பெரம்பலூர் மாவட்டத்தில் கடந்த 28/3 நடத்தியிருக்கிறார்கள். இதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் இன்று அனைத்து வட்ட தலைநகரிலும் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய குறைந்தபட்ச கடமையான அவருக்கு கீழ் பணிபுரியக்கூடிய அனைத்து ஊழியர்களுடைய பதவி உயர்வு உள்ளிட்ட அன்றாட பணிகளை செய்யாமல் இருக்கின்ற இந்த மாவட்ட ஆட்சியர் இந்த திராவிட மாடல் அரசுக்கு எதிராகவும் சமூக நீதிக்கு எதிராகவும் இருக்கிறார் என்பதை இந்த அரசு உடனடியாக புரிந்து கொண்டு அவரை இடமாற்றம் செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். நீதிராஜா, மாநில செயலாளர், தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.